This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி புராண கதைகள் இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராவணனை பற்றி பார்க்க போகிறோங்க. ராவணன், 10 தலை ராவணன், அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அடிக்கடி நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மன்னன் ராவணனை வீழ்த்துறதுக்கு கடவுளே ஆனாலும் 13 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே போதும் அவரோட வீரத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ராவணர் தோத்தாரா ஜெயிச்சாரா அந்த போரில் அப்படின்னு சொல்லி கேட்டால் ராமர் சொன்னதுங்க, ராவணன் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராமர் வந்துட்டு சொல்கிறாரு லட்சுமணர்கிட்ட, இந்த யுத்த பூமியில் சுத்தமான வீரன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ராமர் சொன்னதுங்க, இது சுத்தமான வீரன் அப்படின்னா அது நம்ம கீழே விழுந்து கிடக்கிற ராவணன் தான். ஏன்னா அவனை வீழ்த்துறதுக்கு நமக்கே வந்துட்டு 13 நாட்கள் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மணர் வந்துட்டு அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்குறாரு. ஏன்னா அவர் இறக்கும் முன்னாடி அவரோட உபதேசம் கேட்கணும் அப்படின்ட்டு உபதேசம் கேட்குறாரு. அப்போ ராவணன் சொன்ன 3 உபதேசங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தர் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அந்த 3 விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1, நல்ல செயல்களை தாமதப்படுத்தாதே, உடனே செய், தள்ளி போடாதே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கெட்ட விஷயங்களை தள்ளி போடு, முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு தாமதப்படுத்து, காலமே அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா, நல்ல விஷயங்களை இப்போ தள்ளி போடக்கூடாது, கெட்ட விஷயங்களை தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு உபதேசம். 2வது உபதேசம் லக்ஷ்மணருக்கு பண்ணுறது, அதாவது உன் செயல்களுக்கு எதிர்மறை கருத்துக்களை சொல்பவரை நீ உன் கூடவே வச்சுக்க அப்படிங்கிறார். அப்போ தான் நீ ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அவங்க எதிர்மறை கருத்துக்களை சொல்லுவாங்க, உன்னோட செயல்களை நீ வந்துட்டு மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது 2வது உபதேசம். 3வது உபதேசம் இருக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான உபதேசம். அதை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற காவல்காரன், தேரோட்டி, சமையல்காரன், முக்கியமாக உடன் பிறந்த சகோதரர்கள், இவங்களை எப்பவுமே வந்துட்டு நல்லபடியாக வச்சுக்க. ஏன்னா உன்னை வீழ்த்தக்கூடிய யுக்தி இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்களை தவிர வேறு யாராலையும் உன்னை வந்துட்டு வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த 3 உபதேசங்களை ராவணன் கடைசி நேரத்தில் தான் அனுபவித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதை லக்ஷ்மணருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ கடவுளுக்கே உபதேசம் பண்ணவர் நம்ம தமிழ் மன்னன் ராவணன். அவரை வீழ்த்த முடியல அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ இந்த மாதிரி கதைகளை இன்னும் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.